தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 59. மாரடைப்பால் அவர் உயிர் பிரிந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, மணிவண்ணன் மரணம் குறித்த தகவல்கள் சொல்லுங்கள். மணிவண்ணன் 31 ஜூலை 1954 பிறந்தார். வயது 59. ஒரு மணி நேரம் முன்னதாக நெசப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு வீடுல மாரடைப்பால் உயிர் பிரிந்தது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. மணிரத்னம் தமிழ்ல பாரதிராஜா அவர்கள் கிட்ட 1979 முதல் முறையாக உதவி இயக்குனர் சேர்ந்தார். பல வெற்றி திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. கொடிப்பறக்குது அப்படிங்கிற திரைப்படத்துல அவர் முதல் முறையாக ரஜினிகாந்த் ஹீரோ நடிக்க வச்சு, அதாவது அவர் இயக்கின படத்துல ரஜினி ஹீரோ நடிச்சாரு. முதல் அவரோட இயக்கம் கொடிப்பறக்கல ஆரம்பிச்சது. பல வெற்றி படங்கள் இயக்கியிருக்காரு. அமைதிப்படை மாதிரியான படங்கள் அவர் படங்கள் முக்கியமான படங்கள் சொல்லலாம். இப்போ மணிவண்ணனுடைய உடல் எங்க வைக்கப்பட்டிருக்கு, அவருடைய இல்லத்துக்கு எப்ப கொண்டு வராங்க, இதை பற்றிய விவரங்கள் இருந்தா சொல்லுங்க. ஒரு மணி நேரம் முன்னதான் அவர் உயிர் பிரிந்தது. அவருடைய வீடு நெசப்பாக்கத்துல இருக்குது. சென்னை நெசப்பாக்கத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கு. பாலாஜி, இது தொடர்பா திரைப்படத்துறையிலிருந்து யாரேனும் ஏதேனும் இரங்கல் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்களா? இது பற்றிய விவரங்கள் இருக்குதா? உறுதியாக, அதாவது ஒரு விஷயம் சொல்லியாகணும். மணிவண்ணன் அவர்கள் உடல்நிலை கொஞ்சம் முடியாமல் இருந்தாலும் அவர் சமீபத்தில் நாகராஜ சோழன் எம்எம்எல்ஏ திரைப்படம் இயக்குனாரு. அந்த படம் இயக்குனதிலிருந்து அவர் மேலும் படங்கள் இயக்கும் அப்படின்ற ஆரோக்கியமான நம்பிக்கையில் இருந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது திரையுலகினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட பழகிய நண்பர்கள், திரையுலக பிரமுகர்கள் எல்லாம் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவருடைய இல்லம் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க அவரோட உடலை பார்ப்பதற்காக. பாலாஜி, நீங்க தொடர்பிலேயே இருங்க. இப்ப நம்மளோட திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் தொடர்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இயக்குனர் மணிவண்ணன் உயிரிழந்திருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்குது. இயக்குனரா அவர் பல சாதனைகள் செஞ்சிருக்காங்க. அவருடைய ஒரு இயக்குனரா நீங்க அவருடைய மறைவை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய நினைவுகளை பதிவு செய்யுங்க. எல்லாமே நினைவுல தான் முடியுது வாழ்க்கை. அண்ணனுடைய இறப்பு ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு உண்மையான ஒரு அண்ணா. அவர் எனக்கு நான் திரைப்படக் கல்லூரியில படிக்கும் காலத்திலிருந்து படித்துக்கொண்டே அவருடைய படங்கள்ல நான் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றிருக்கேன். நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது திரைப்படத்தை விடவும் இந்த ஒரு மூட நம்பிக்கைகள், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத இந்த ஒரு திரையுலகத்துல ஒரு தனித்துவமான அடையாளத்தோட பெரியாரோட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாரு. வெறும் பிழைப்புக்காகவும் மக்களை மகிழ்வதற்காக மட்டுமே திரைப்படத்தை கையாளாதுன்னு தான் நடித்த படங்களிலும் சரி, இயக்கிய படங்களிலும் சரி, ஒரு சமூக பொறுப்போட இயங்கின ஒரு முக்கியமான ஒருத்தர். சமகால அரசியல அது யார் எப்படி இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை நேர்மையா சொல்லக்கூடியவர், ஒரு போராளி. அவரை எல்லா ஒரு திரைப்பட இயக்குனரோட அவரை ஒப்புமைப்படுத்தி பார்க்காமல் அவர் ஒரு தமிழனாக, இந்த தமிழ் மக்களுக்காக, மொழிக்காக, தமிழனுடைய உரிமைகளுக்காக எப்போதுமே தன்னுடைய குரலை ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப தெளிவாக பதிவு செய்தவர். என்னால இது வரைக்கும் நம்ப முடியாம இருக்கு. நான் அங்கதான் புறப்பட்டு இருக்கேன். அண்ணன் நான் அண்மையில நான் சந்திச்சேன். ரொம்ப என்னோட நெடுநேரம் ரொம்ப உரையாற்றிட்டு இருந்தாரு. மகனுடைய திருமணத்தை வச்சிருந்தாங்க அண்ணன். ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அதுல மீள முடியாம தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு இந்த நேரம் பதில் சொல்ல என்னால முடியல. இருந்தா கூட நான் சொல்றேன், மீண்டும் சொல்ல முடியும். இப்ப இருக்கிற இயக்குநர்கள் எல்லாம் சினிமாவை ஒரு தொழிலா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கான ஒரு விடுதலை கருவியா பார்க்கறதுக்கான இயக்குநர்கள் மிக குறைவு. அதுல மிக முக்கியமானவர் மணிவண்ணன் அவர்கள். அவருடைய இழப்பு இந்த ஒரு தமிழ் இனத்துக்கான இழப்பு, தமிழர்களுக்கான இழப்பு, இது அனைவருக்குமான இழப்புன்னு நான் சொல்றேன். திரு தங்கர் பச்சான், நீங்க தொடர்புல மணிவண்ணன் அவர்களோட உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா. பாலாஜி, நீங்க இப்ப சொல்லலாம், மணிவண்ணன் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு. அவருடைய திரையுலக பயணம் பற்றி சொல்லுங்க, அவருடைய சாதனைகளை பற்றி சொல்லுங்க. மணிவண்ணன் அவர்கள் முதல்ல கொடிப்பறக்கு படத்துல இயக்குனர் அறிமுகமான சொல்லியிருந்தோம். பாரதிராஜா அவர்களோட பல வெற்றி திரைப்படங்கள், டிக் டிக் டிக், அலைகள், இதுல பல படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் பாரதிராஜாவோட லைஃப்ல டெஃபினட்டா முக்கியமான விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் 400 திரைப்படங்கள் தமிழ்ல முக்கியமான, அதாவது காமெடி கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம் நிறைய பண்ணிருக்காரு. எந்த கதாபாத்திரங்கள் பண்ணலாம் அந்த
கதாபாத்திரங்களாக தன்னை மாற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள் ஒரு சமூக சிந்தனை முன் வச்சு பல திரைப்படங்கள் எடுத்தாரு. இன்னைக்கு இருக்க அரசியல் நிலைமை கூட ஒரு படங்கள்ல வந்து டைரக்டா சாடி இருக்காரு. இருந்தாலும் ஒரு திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அமைதி படம் படம் எடுத்தாரு. அந்த படம் சத்யராஜ் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம். சமீபத்தில் அமைதிப்படை பாட்டு எடுத்தாரு நாகராஜ் எம்எல்ஏ. அந்த திரைப்படம் எடுக்கும்போது கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவர் உடல்நிலை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த படத்துல வந்து ஒரு முழு கவனம் எடுத்து நடிக்கவும் செஞ்சு இயக்கம் பண்ணியிருந்தாரு. அவரோட முந்தைய திரைப்படங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்ததில்லை அந்த திரைப்படம்ன்ற மாதிரி ஒரு சமூக அக்கறையோட நிறைய விஷயங்கள் அவர் அந்த படத்துல சாடி இருந்தாரு. மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு முக்கியமான அங்கமா இருந்தாருன்னு சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான படங்கள்ல வந்து உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, அதே மாதிரி வந்து அவை சண்முகி, நிறைய திரைப்படங்கள்ல வந்து நட்சத்திரங்கள் எவ்வளவு முக்கியமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் இவரோட கதாபாத்திரங்கள் இருக்கும். பாலாஜி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்மோடு இயக்குனர் மனோபாலா தொடர்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இயக்குனர் நடிகர் மணிவண்ணன் உயிரிழந்துட்டார். உங்களோட அவருடைய நினைவுகளை நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. என்னால பேச கூட முடியல, தாங்க முடியாத துக்கத்துல இருக்கு. நாங்கெல்லாம் ஒன்னா ஒரு சொன்னவங்க. அவனுக்கு இந்த இழப்பு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புதான். அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. அவ்வளவு அறிவாளி, படிப்பாளி, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற டெண்டன்சி எல்லாமே உள்ள ஒரு நல்ல மனிதன் போச்சு. என் வலது கையே போச்சு. பேச முடியல. மனோபாலா, நீங்க ரொம்ப வருத்தத்தோட உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. பாலாஜி, நீங்க இப்ப தொடர்ந்து பேசலாம். நீங்க மணிவண்ணன் அவர்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். நடிகர் மணிவண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு கதாபாத்திரத்திற்கும் அழகாக உயிர் கொடுக்கக்கூடியவர். எல்லா நட்சத்திரங்கள் கிட்டே ஒரு இயக்குனர் இருந்த போதும் சரி, நட்சத்திரமா இருந்த போதும் சரி, ஒரு அன்பா பழகக்கூடியவர், அவங்க கூட நட்பு பாராட்டக்கூடியவர். அதனாலதான் வந்து பல திரை நட்சத்திரங்கள் ஒரு திரைப்படங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா மணிவண்ணன் தான் முதல்ல பரிந்துரைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இயக்குநர்களை தேவையும் அவர் இருந்தார். அவர் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களையும் வந்து அவரோட ஒரு பண்பாட்டு நடிப்பை நம்ம பார்க்கலாம். மணிவண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து பல படங்கள் இயக்குவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து சமீபத்தில் பிரஸ் மீட்டை கூட தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய இயக்கத்தில் அவரோட ஆர்வம், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பல படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கவனத்தோட இருந்தாரு. இப்ப அவரோட மரண செய்தி வந்து பலருக்கும் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினர் வந்து ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா வந்து அவரோட பங்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து திரைத்துறையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரோட திரைப்படங்கள் வந்து இன்னைக்கும் பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் கொடுத்த அந்த நேர்த்தியான ஒரு வடிவம் தான். பல திரை நட்சத்திரங்கள் வாழ்க்கையில ஒரு பிரேக் பாயிண்டா கூட இருந்திருக்காரு. நிறைய நட்சத்திரங்களுக்கு வந்து அவங்க ஆரம்ப காலத்துல அவங்களை வந்து ஒரு லிஃப்ட் பண்றதுக்கு அவரோட படங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஏதுவா இருந்தது, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவும் இருந்தது. நீங்க இப்ப தொடர்பில் இருக்க நம்மோடு திரைப்பட நடிகர் சத்யராஜ் தொடர்பில் இருக்கிறார். திரைப்பட நடிகர் சத்யராஜ் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோட தொடர்பில் வருவார். அதுவரை பாலாஜி, நீங்க சொல்லுங்க, ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் அவர் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலான நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. அப்படி அவரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தின சில திரைப்படங்களை பற்றி சொல்லுங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் நடிக்க ஆரம்பிச்ச திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா சில படங்கள் தலைக்காட்ட ஆரம்பிச்சாரு. அவரோட அமைதிப்படை திரைப்படத்துல வந்து சத்யராஜ் கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல வந்தாரு. அந்த முதல் அந்த திரைப்படமே ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் அமைஞ்சது. தொடர்ந்து பல ஹீரோக்களோட கார்த்திக், சத்யராஜ், அதே மாதிரி அஜித், விஜய் எல்லோருக்குமே வந்து அவங்க படங்கள்ல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாருன்னு சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்கள் மக்கள் ரொம்பவே எடுத்துட்டு போன திரைப்படம் வந்து உள்ளத்தை எழுத திரைப்படம். இந்த படத்துல வந்து சுந்தர் சி டைரக்ஷன் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் ஆயிட்டாரு. ஒரு வருஷத்துல 20 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனா 20 படத்துல 18 படத்துல, அதாவது ஒரு வருஷத்துக்கு குறைந்து 18-20 படங்கள் நடிக்கிறதுக்கு வந்து பிஸியான ஆக்டர் ஆனாரு. எல்லா ஹீரோக்களும் வந்து அவங்க திரைப்படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் இருந்தது. ஒரு காமெடி கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா டெஃபினட்டா மணிவண்ணன் அவர்கள் தான் அணுகுவாங்க. காரணம் அந்த அளவுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றிணைந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அழகா நடிக்கக்கூடியவர். இன்னைக்கு திரையுலகில பல இயக்குநர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட உதவி இயக்குநர்களா இருந்த பலர் திரைத்துறையில வந்து நல்லாவே ஜொலிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பாலாஜி, மணிவண்ணன் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அவருடைய மகன் கூட ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமானார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் யார்கிட்டயாச்சும் பேச முடிஞ்சுதா? அவங்க என்ன நிலையில இருக்காங்க? மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்காங்க. மகனோட பேர் ரகுன்னு பேரு. அவர் வந்து மணிவண்ணனோட ஆரம்ப கால படங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் இயக்கும் போது சத்யராஜ் மகன் ஒரு படத்தை அறிமுகமானாரு. அதற்கப்புறம் சமீபத்தில் நாகராஜ சோழன் எம்எல்ஏ திரைப்படத்திலும் வந்து அவர் வந்து சத்யராஜ் படம் நடிச்சாரு. இந்த படத்துல மகனை வந்து மீண்டும் கதாநாயகனை முன்னிறுத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் மணிவண்ணனுக்கு வந்து தன்னோட மகனை தமிழ் சினிமா
சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான கதாநாயகனை உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வேட்கை கொண்டவர். அவரோட குடும்பத்தினர் வந்து ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாதனால அவங்க தொடர்பு கொள்ள முடியல. பாலாஜி, நீங்க திரு மணிவண்ணன் அவர்களுடைய கலைத்துறை பயணம் பற்றிய தகவல்கள் சொன்னீங்க. அவருடைய சாதனைகளை குறிப்பிட்டு பேசுங்க. அவருடைய சினிமா துறையில அவர் செஞ்ச சாதனைகள், அவருடைய இயக்கத்துக்கு கிடைத்த மரியாதைகள், அது பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக மணிவண்ணன் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படங்களும் முத்திரை பதிக்கூடியவர். எல்லா திரைப்படங்களும் 20 வருடங்கள் 30 வருடங்களான திரைப்படங்கள் கூட மக்கள் மத்தியில் இன்னைக்கும் பேசப்படுது. ஆனால் அவர்கள் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பாடல்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. திரைப்படங்கள்ல வந்து ஒரு இயக்குனரை மட்டும் இல்லாம அவரே வந்து ஒரு பாடல்கள் உருவாக்கும் போதும் சரி, கம்போசிங்கும் சரி, எல்லா விஷயத்திலும் அவரோட முழு ஈடுபாடு காட்டக்கூடியவர். மணிவண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இயக்கத்துல முழு கவனம் செலுத்திட்டு இருந்தவர். நடிப்பு அப்படின்ற ஒரு துறையில கால் பதிக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து பல படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாரு. முழுக்க நடிப்புல கவனம் செலுத்தினாரு. அது மட்டும் இல்ல மணிவண்ணன் அவர்கள் வந்து பல விருதுகளை வாங்கியிருக்காரு. சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் விருது வாங்கியிருக்காரு, குணச்சித்திர விருது வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறந்த வில்லன் நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. பாலாஜி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு இயக்குனர் கௌதமன் தொடர்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு கௌதமன். ஒரு நடிகரா ஒரு இயக்குனரா தன்னை நிரூபிச்ச மணிவண்ணன் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அவரோட உங்களுடைய நினைவுகளை பதிவு செய்யுங்க. அது இந்த செய்தி கேட்ட உடனே என்னால முதல்ல நம்ப முடியல. ஒரு பெரும் பதட்டத்துக்கு உள்ளாயிடுச்சு மனசு. ஏன்னா தமிழ் சினிமாவுல ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரா நடிகரா தன்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்து இந்த சமூகத்துக்கான பொறுப்பான படைப்புகளை, புரட்சிகரமான கருத்துக்களை படைப்புல பதிவு செஞ்ச ஒரு இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள். அது மட்டும் இல்ல, பர்சனலா வந்து என் மேல ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு இயக்குனராகவும் ஒரு உறவு சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு மன தாக்கத்தையும் ஏற்படுத்தினவர் மணிவண்ணன் சார் அவர்கள். அவருடைய இந்த பாலைவன ரோஜாக்களா இருக்கட்டும், அவருடைய அமைதிப்படையா இருக்கட்டும், அதாவது இந்த சமூகத்துக்கு பொறுப்பான விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னு நினைச்சாரு. அது மாதிரி தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தை தன் படைப்புகள் மூலமா மிகப்பெரிய அளவுல பரப்புனவரு இயக்குனர். அதாவது நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு நண்பர்களா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை நான் வந்து சந்திச்சு அவர் வீட்டுல பேசிட்டு இருந்தேன். அப்ப கூட நான் கேட்டேன், எப்படிங்க சார் கல்லூரி காலத்துல இருந்து நண்பர்களா இருந்து இன்னைய வரைக்கும் அந்த நட்பை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க? தன்னுடைய முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய எல்லா படைப்புகளையும் கடைசி படைப்பு 50வது படத்துல கூட நீங்க அவர் வந்து கதாநாயகனா போட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்ப கூட நான் துணி கடைக்கு போனேன்னா சத்யராஜையும் சேர்த்துதான் துணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நினைவுகள்லாம் இப்ப வந்து மனசை ரொம்ப அழகாயிச்சிட்டு இருக்கு. இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய படைப்புகள் நம்மளோட இருக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்கிற நினைப்புங்கிறது ஒரு சமாதானம் ஆயிட்டாலும் கூட அந்த படைப்பின் மூலமா அவரை நம்ம நெஞ்சில தாங்கி நிறுத்திக்கலாம். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி அவருடைய படைப்புகள் என்னைக்குமே நம்ம மத்தியில இருக்கும். நீங்க தொடர்புல வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.